ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். வெஜிடபிளை வச்சு மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சிடுறேன். முதல்ல இந்த அரிசியை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போது 2 கப்பு தண்ணி விட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். காய் வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி வச்ச பீன்ஸ், துருவிய கேரட், கட் பண்ணி வச்ச கோஸ் மூணுத்தையும் ஒரு 4-5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கேன். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மைதா மாவு இருக்கும், அதனால் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4-5 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஹீட்டில் வேக வச்சிடலாம். தண்ணி எல்லாம் வத்திடும். இந்த மாதிரி ஒரு கொதி வச்சு நம்ம வேக வச்சிட்டோன்னா அது ஈஸியாக நமக்கு உருண்டை மாதிரி பிடிக்க வரும். இப்போ நான் இங்கே மைதா மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்திற்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அதிகமாக எண்ணெயும் செலவு பண்ண போகிறதில்ல, அதனால் ஒரு பணியாரக்கல் எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பணியாரக்கல்லில் தான் நம்ம இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நல்லா ரோஸ்டடாக வெந்துடும். நமக்கு எண்ணெயும் அதிகம் செலவில்லை, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்தது. சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். மைதா மாவு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கலர் பொன்னிறம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் உறிஞ்சி எடுத்துடும். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். இப்போ இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். காரமாக புளிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச குடை மிளகாய், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கும்போது 5-6 நிமிஷத்தில் இந்த காய் வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நம்ம சாஸ் விட போகிறோம். அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது 5 நிமிஷத்தில் ஓரளவுக்கு காயெல்லாம் வெந்திருக்கும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இந்த டைமில் நான் அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். சோள மாவு சேர்க்கலை. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இதோட சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வீட்டில் இல்லைன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ சாஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அரிசி மாவு தண்ணியையும் விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம், அப்போ தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2 விசில் வச்சு வேக வச்சுருந்த அந்த சாதத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடித்து வைத்த மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதோட எலுமிச்சை சாறும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நமக்கு சுவையான ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வெஜ் மஞ்சூரியன் பால்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணும்னா நீங்கள் தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.